வேதம் இருக்கிற எல்லாரும் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எபிரேய நிருபம், எபிரேய நிருபம் 4ஆம் அதிகாரம். அதனுடைய 16ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஈப்ரு சாப்டர் 4 verse 16 படிக்க கேட்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. இது ப்ராமிஸ் இல்லை, பவுல் சொல்லுகிறதான ஒரு ஆலோசனை. ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலிருந்து தான் இந்த மாதம் முழுவதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நியூ டெஸ்டமென்ட் சபைக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறதான புறஜாதியான், கிரேக்கர், ரோமர், பல புறஜாதிய ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு என்னைக்கு 1ஆம் நூற்றாண்டில் அவர்களை சந்தித்து பவுல் இந்த நிருபங்களை எழுதும்போது அவன் சொல்லுகிறான், நீங்கள் தைரியத்தோடு கூட எங்கே வர முடியும்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அல்லது பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் தைரியத்தோடு கூட வர முடியும் என்பதை அன்றைக்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற அல்லது இந்த நிருபத்தை வாசிக்கிற ஜனங்களுக்கு மிக தெளிவாய் பவுல் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். செய்தியினுடைய பின்னாடி ஏன் அது சொல்கிறார் என்னன்றத நான் செய்தியினுடைய பின்னாடி சொல்கிறேன். இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னால், ஸ்தோத்திரம், ஒரு 4 காரியங்கள் உள்ளே இருக்குது. என்னன்னு சொன்னால், 1, ஸ்தோத்திரம், போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். தைரியத்தோடு கூட பெலனோடு கூட தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணுங்க? வாங்க. ஸ்தோத்திரம். 2வது அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், mercy, இரக்கத்தை பெற தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 3வது அங்கே ஒரு வார்த்தை வருது, throne of grace, கிருபையின் இந்த சிங்காசனத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? வாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4வது ஒரு காரியம் வருதுன்னா, ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் நீட். உனக்கு தேவைகள் இருக்கும்போது சகாயம் பெறுவதற்காய் நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே தைரியமாய் வாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்போ இங்கே இருக்கிற உங்கள்கிட்ட தேவனுடைய சமூகத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப சாதாரணமான அல்லது உங்கள் எல்லாருக்கும் நன்கு தெரிந்ததான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில் சோதரம் அவன் பல தெய்வ வழிபாடுகளெல்லாம் பார்த்தவன். யூதனும் இஸ்ரவேலுடைய தெய்வ வழிபாடுகளை அவனும் பார்த்தவன். ஆமென். அப்படி பல தெய்வ வழிபாடுகளெல்லாம் பார்த்து வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனத்தினிடத்தில் தேவனை குறித்து அவர் சொல்கிறாரு, தைரியமாக நீங்கள் கிருபாசன தண்டைக்கு என்ன பண்ணுங்க? வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரியதான அழைப்பு. இது ஒரு கிறிஸ்டியன் பிராக்டிஸ் அல்ல, கிறிஸ்தவ வழிபாடிலே இருக்கிறதான ஒரு நடைமுறை வழக்கம் அல்ல. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறதான என்னது, அன்றாடம் செய்யப்பட வேண்டிய ஒன்றாய் பவுல் அதை பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இட்ஸ் நாட் எ ரிலீஜியஸ் பிராக்டிஸ், இட் இஸ் எ பர்சனல் கனெக்ஷன் வித் காட். தேவனோடு கூட இருக்கிற ஒரு உறவை ஜனங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஜனங்கள் நிறைய வழிபாடுகளுக்குள்ளே கடந்து போனதான மக்கள் அவங்க தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஈவன் ஜூஸ் எடுத்துனாலும் யார் யூதர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவன் நிறைய வழிபாடுகளுக்குள்ளே போனவன். அவர்களுக்கெல்லாம் தான் பவுல் சொல்கிறாரு, சோத்திரம், இது வழிபாடு அல்ல, இது ஒரு பிராக்டிஸ். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான ஒரு பழக்க வழக்கம். இது நாள்தோறும் தினந்தோறும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்று. நீ எங்கே வா? தேவனுடைய சன்னிதானத்தில் கிருபாசன தண்டையிலே வா. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கிருபாசனம் என்றால் என்ன இல்லையா? அந்த வார்த்தை வருதாங்க, கிருபாசன தண்டையில் வா. சோத்திரம். கிருபாசனம் சொன்னால் என்ன, அதை நம்ம பார்க்கணும். என்னது அது கிருபாசனம் சொன்னால்? இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட் நாட்களில் கிருபாசன தண்டையில் வாங்க
அப்படின்னு சொன்னால் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்டு. இல்லை யூதர்களுக்கு அது புரியும் என்னன்னு சொல்லி. கிருபாசனம்னா என்னன்னு சொல்லி எல்லா யூதனுக்கும் தெரியும். ஆமாம், ஆனால் நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சில் கிருபாசன தண்டையில் வா அப்படின்னு சொன்னால் கிருபாசனம் என்று ஒன்று இப்போ என்ன பண்ணல, இல்லை. ஐடியலாக ஒன்று இங்கே இல்லை, ஒரு பொருளாக இல்லை. அன்னைக்கு அது ஒரு பொருளாக இருந்தது, அதற்கு ஒரு இடம் இருந்தது. ஆமென். அதற்கு போய்விட்டு வரக்கூடியதான அந்த ஜேர்னி இருந்தது. எங்கே போகிற? நான் ஆசரிப்பு கூடார தண்டையில் போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்போது கிருபாசனம் என்பது இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதான ஒரு பொருள் அல்ல. ஆனால் பவுல் எழுதும சொல்கிறாரு, கிருபாசன தண்டையில் வாங்க. அப்போது கிருபாசனம்னா என்ன? மர்சி சீட் அப்படின்னா என்னன்னா, சொல்லும் போதே யூதனுக்கு புரிந்து கொள்ளும் இவர் என்ன சொல்லுகிறார் என்பது. அப்போது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. அப்போ அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு பெட்டி இருந்தது, அதனுடைய பேர் உடன்படிக்கை பெட்டி. ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும், எல்லாரும் செய்தியை நல்லா கவனிக்கணும். செய்தி கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் ஒன்று ஆசீர்வதிக்கும். அதை திரும்ப 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 நான் பதிவு பண்ணுறேன். எனவே செய்தி நேரம் முக்கியம், செய்தியை கவனிங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கர்த்தர் ஒரு பொன் தகட்டை போட்டு மூட சொன்னார். அந்த பொன் தகட்டுக்கு மேலே 2 பக்கமும் 2 கேருபீன்களை கர்த்தர் வைக்க சொன்னார். ஆமென். இதையெல்லாம் அவர்கள் கையினாலே செய்து வைத்தாங்க. அப்போ அந்த பொன் தகட்டுக்கு பேர் தான் என்னது? கிருபாசனம். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இது எதற்காக வைக்கப்பட்டது என்பதுக்கெல்லாம் அங்கே வசனங்கள் இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ பாவ நிவிர்த்தி அல்லது பாவ நிவாரணம் செய்வதற்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் வைத்தார். ஆமென். அந்த இடத்துக்கு அந்த 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 பொன் தகட்டுக்கு பேர் தான் என்னது? கிருபாசனம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கிருபாசனத்துடைய நோக்கம் என்ன? ஏன் கிருபாசனம் என்ற ஒன்றை வைத்தார்? ஆமென், ஹல்லேலூயா என்று சொன்னால் வசனம் சொல்லுது, யாத்ராமம் 25ஆம் அதிகாரம், யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி வை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேளையா இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். 22ஆம் வசனம் படிச்சிடுங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதற்காக இது? இந்த பொன் தகடு, இந்த கிருபாசனம் எதற்காகனா கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நான் உன்னை சந்திப்பேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப கிருபாசனம் என்னன்னா, தட் இஸ் த மீட்டிங் பாயிண்ட் ஃபார் காட். அங்க இருந்து தான் கர்த்தர் ஜனங்களை என்ன பண்றாரு? சந்திக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறியா என் கூட? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதான் மீட்டிங் பாயிண்ட். ஆண்டவர் கிளீனா சொல்றார், இந்த இடத்துல இங்க வச்சு தான் நான் உன்னை சந்திப்பேன். அடுத்து 2வது ஒரு காரியம் சொல்றாரு, வாசிங்க பிரதர் அதே வசனத்தை. கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். I will give you all my commands. நான் சொல்ல வேண்டியதான எல்லா காரியத்தையும் கட்டளைகளையும் இங்க இருந்து நான் உனக்கு சொல்லுவேன். அப்ப கிருபாசனத்தினுடைய நோக்கம் என்னன்னா, 2 அற்புதமான விஷயத்தை சொல்றார். 1, நான் உன்னை சந்திப்பேன். ஆமென், சோதரன், நீ என்னை சந்திக்கிறதான ஒரு பாயிண்ட் இது. 2வது, என்னெல்லாம் ஜனங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் உன்னோடு கூட நான் சொல்லுகிறதான இடம் இந்த கிருபாசனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சோதரம். அப்போ இந்த 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 கிருபாசன தண்டையில் வாங்க அப்படின்னா எதற்காக என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென், சோதரம். அது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய ஸ்கூல், பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கணும்னா மீட்டிங் பாயிண்ட். ஏன்னா திடீர்னு எதனா ஒன்று ஆகிப்போச்சுன்னா எல்லாரும் வந்து கேதர் ஆகுறதான ஒரு இடமா அதை வச்சுருப்பாங்க. சோத்திரம். இங்கே அப்படி அல்ல, ஆபத்து அனர்த்தங்களுக்கு ஓடி வர இடம் இல்லை. இது தேவனும் மனிதனும் சந்திக்கிறதான இடம். தேவன் சொல்ல வேண்டியதை மனிதனுக்கு சொல்லுகிறதான ஒரு இடம். அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு இடமாக இது இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ
இப்படிப்பட்டதான ஒரு இடத்தை பற்றி தான் பவுல் சொல்லி அங்கே வாங்க அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு நான் அப்படி வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நான் பார்ப்பேனானால் நான் வர வேண்டியதான இடம் என்ன என்பதை நான் விளங்கி கொள்ள முடியும். என்னன்னா, கிருபாசனத்தில் வாங்கன்னு சொன்னால் நான் தேவனை சந்திக்கிற இடத்துக்கு வரணும், அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயா இருக்குது கிருபாசனம்? எங்கேயும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே தேவன் இருக்கிறார். அப்போ தேவனை நீ சந்திக்கிறதான பிளேஸ், உன்னை கர்த்தர் சந்திக்கிறதான இடம், உன்னோடு தேவன் பேசுகிறதான இடம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எந்த இடமானாலும் இருக்கலாம், உன் வீடாக இருக்கலாம், உன்னுடைய அறை வீடாக இருக்கலாம், ஆமென். நீ பிரயாணம் செய்கிறதான வாகனமாக இருக்கலாம், ஆமென். எங்கேனா இருக்கலாம். நீயும் நானும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு இடத்துல வந்து அமர்ந்து தேவனை சந்திக்கிறதான அந்த 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 இடம் இருக்கு பத்தியா, ஆமென். அதுதான் தேவ பிரசன்னம். அந்த தேவ சமூகத்துக்கு முன்னாடி வருகிறதை குறித்து தான் பவுல் பேசுகிறான். நீங்கள் தைரியத்தோடு கூட இந்த கிருபாசன தண்டையில் என்ன பண்ணுங்க, வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோதரா. அப்போ போல்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ட். எதற்காக தைரியத்தோடு வாங்கன்னு பவுல் சொல்கிறார்? ஆமென். அப்போ காரணம் அதுக்குள்ளே இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த கிருபாசன தண்டையில் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவனும் தைரியத்தோடு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அது மிக மிக பயமான ஒரு இடம். நீங்கள் ஆண்டவராகிய தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது, ஆதாமை உண்டாக்கி ஏவாளெல்லாம் உண்டாக்கின போது, தேவனை சந்திக்கக்கூடிய பயம் மனுஷனுக்குள்ளே இல்லை. ஆமென். அவர்கள் நாள்தோறும் தேவனை சந்தித்திருக்க வாய்ப்பு உண்டு. பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே தேவன் என்ன பண்ணாராம், தோட்டத்தில் வந்தாராம். ஆமென். மனுஷனும் தேவனும் பேசிக்கொண்டார்கள். அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை என்ன பண்ணார் ஆண்டவர் மனுஷனிடத்துல சொன்னார். அங்கே எந்த விதமான பயமும் என்ன பண்ணல, இல்லை. சோத்திரம். ஆனால் தேவனை விட்டு விலகி போகக்கூடியதான பயம் அல்லது தேவனை சந்திக்கிறதான பயம் எப்போது வந்தது என்று சொன்னால், கீழ்ப்படியாமை என்கிறதான ஒரு பாவம் மனுஷனுக்குள்ளே வந்த பொழுது தான் தேவனை விட்டு அவன் பயந்து ஒளிந்து கொண்டான். அது வரைக்கும் அவன் தேவனை பார்த்து பயப்படவே இல்லை. அவ இந்த பாவம் என்கிறதான ஒன்று, கீழ்ப்படியாமை என்கிற ஒன்று மனுஷனுக்குள்ள வந்த பொழுது, வசனம் சொல்லுது, குளிர்ச்சியான பகலின் வேளையில் தேவன் வந்தபோது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கிற கொஸ்டின் அப்போ தான் எழும்புதே. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஆதாமை எங்கே இருக்கிறேன்லாம் கேட்கல. ஆமென், ஹல்லேலூயா. ஆதாம் எங்கே இருக்கிறார்னு ஆண்டவருக்கு தெரியாதா? சோதரம் இல்லை, அழகாக அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணிடலாம், போகலாம். ஆனாலும் ஆண்டவர் he raised the question, where are you அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் ஆண்டவர் பதிலை எதிர்பார்க்கிறார். வாட் இஸ் த ஆன்சர்? அவர் ஆன்சர் சொன்னால், ஐ am hide myself, நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். சோதரம். ஏன்? ஆனால் இந்த காரியங்கள் நடந்ததுனால நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ அங்கே ஆரம்பித்தது சோத்திரம். அதுக்கப்புறமா அவன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பப்படுகிறான். அடுத்தது அவன் சந்தியதையில் வருகிறவன் ஆண்டவரை தொழுது கொள்கிறான், பலிபடங்கள் கட்டுறான், பலிகள் செலுத்த ஆரம்பிக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் இதெல்லாம் இல்லையே, இந்த முறைகள் எல்லாம் இல்லையே. இப்போ மனுஷன் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறான். சோத்திரம். அந்த இடத்துக்கு வந்துட்டான் மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. தோட்டத்தில் இருந்த வரைக்கும் கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கெல்லாம் அவன் பலிகிலியெல்லாம் எதுவும் செலுத்தலை, பலிபடம்லாம் கட்டலை, ஒன்றும் பண்ணலை. அவங்க ரொம்ப கூலாக இருந்தாங்க. ஆனால் இப்போ மனுஷனுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், இவரை எப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் தாஜா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பலிகள் செலுத்துவதும், அவருடைய விருப்பம் என்னவோன்னு பார்க்குறதும், சோத்திரம், இவைகளெல்லாம் வர ஆரம்பித்தது. மிருகம் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. எங்கே இருந்து மிருகம் ரத்தம் சிந்தப்படுகிறது, எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு சொன்னால், ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆரம்பிக்குது. காரணம், அவன் அத்தி இலையை பறித்து கட்டி கொண்டிருந்தான். ஆண்டவர் ஓகே இதே மாதிரி நீ இலையை பறிச்சுன்னு அப்படியே நீ உன் நிர்வாணத்தை மூடி நிறுன்னு ஆண்டவர் சொல்லலை. அங்கே அவர் தோல் வஸ்திரத்தை உடுத்தினாராம். அப்போ ஒரு தோல் வஸ்திரம் அங்கே உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு இருக்கு, ஒரு மிருகம் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது. அப்போ அங்கேருந்து ஆரம்பமாவது, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென். அப்போ அதை பார்த்தவன், அதை கண்டு கொண்டவன் தான் இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான்,
மிருகத்தை அடித்து ரத்தத்தை சிந்த வைக்கிறான். அந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும்னு சொல்லி அவன் பலிகளை செலுத்த ஆரம்பிக்கிறான். இப்படி தான் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் ஹிஸ்ட்ரிக்குள்ளே ட்ராவல் ஆனீங்கன்னு சொன்னால் அது தொடர்ந்து வந்து 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 அதுக்கப்புறமா யாத்ராமத்து வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஓகே நான் உங்களோடு கூட தங்கி இருக்கும்படி ஒரு ஸ்தலத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவரை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே ஆண்டவர் ஃபுல்லாக மனுஷனை அப்படியே தூக்கி தூரம் போட்டு இல்லை. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் அவன் கூடவே என்ன பண்ணுறாரு, ட்ராவல் ஆகி எப்படின்னா மீண்டுமா அவனை இந்த என்கிட்ட கொண்டு வந்துடணும் தான் நினைக்கிறார். அதற்கு இன்னும் வழி என்பதை ஆண்டவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம், கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார், பல விஷயங்களை செய்கிறார். அப்போ அப்படி உருவானது தான் ஆசரிப்பு கூடாரம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமா பாருங்க, லேவியர்லாம் வந்துட்டாங்க. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் எடுத்துட்டார், லேவி கோத்திரத்தை எடுத்துட்டார். ஆசாரியர்களை கர்த்தர் உருவாக்கிட்டார். நீங்கள்லாம் இந்த பலிகளை செலுத்துங்க, இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஏராளமான கட்டளைகள், ஏராளமான பிரமாணங்கள், ஸ்தோத்திரம், நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்போ மார்க்கம் அல்லது மதம் எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அவன் ஏதோ ஒன்றை செய்து 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 கர்த்தரோடு கூட தங்களுக்கு இருக்கிற உறவை தக்க வைத்து கொள்ள அவன் நாள்தோறும் போராடி பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் ஒவ்வொரு நாளும் அங்கே மிருகங்கள் அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்திக்கொண்டே இருந்தது மனுஷனுடைய பாவங்களுக்காக. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அங்கே தான் இந்த கிருபாசனம் வருகிறது. அப்போ இங்கே வந்து இவர் சொல்றாரு, தைரியமா வா அப்படின்னா, கிருபாசன தண்டையில் அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த ஒரு மனுஷனும் தைரியமாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அவர் சொல்கிற வார்த்தைகளை படித்தாலே மனுஷனுக்கு பயம் வந்துடும். அந்நியன் யாரனா உள்ளே வந்தினா செத்துருவேன்றார். ஆமாம், சாவு தான், வேற ஒன்றும் இல்லை. உடன்படிக்கப்பட்ட தொட்டா மரணம். அதற்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, உள்ள நுழைய முடியாது. பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணி ஆகணும், உள்ள போகணும். ஸ்தோத்திரம். அப்போ அவன் ரத்தத்தோடு கூட போகணும், தன்னுடைய பாவத்துக்காய், மனுஷனுடைய பாவத்துக்காய். அங்கே போய் அந்த கிருபாசன தண்டையில் அந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், தெளிக்கணும். தேவன் பாவத்தை மன்னித்தார்னா ஆச்சு, சந்தோஷம். இல்லைன்னு சொன்னால் என்ன, அங்கே மரணம். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு இடத்தை நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க. அப்போ இங்கே தான் கர்த்தர் அப்பப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு அங்கேருந்து கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிறார், சொல்லு ஜனங்களுக்கு இப்படி அப்படின்றார். அப்போ எவ்வளோ பயம் இருந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்தது மோசே கிட்ட ஜனம் சொல்லுது, தயவுசெய்து தேவனை எங்ககிட்ட பேச வேணாம், அவரை எங்களால் பார்க்க முடியல, நீயே என்ன பண்ணிடு எங்ககிட்ட பேசிரு அப்படின்றாங்க. அப்படின்னா அப்போ அந்த பயம் என்னன்னு பார்க்கணும். அப்போ தேவன் சொன்னால் எப்படி இருந்திருக்கிறார் பாரு. அந்த அக்கினியும் அந்த பிரகாசத்தையும் ஜனங்களால் பார்க்கவே முடியல. மோசே நீ பேசினா போதும், ஆண்டவர் எங்ககிட்ட பேச வேணாம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்டதான ஒரு 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 பயமான தன்மை. சில இடங்களில் பாருங்க, பூமி வாயை திறந்து கோராகின் புத்திரெல்லாம் செத்து போகிறான். இதெல்லாம் இப்படி நடக்கும்போது நீங்கள்லாம் நம்மெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? ஆமாம், யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரி தெய்வம் அமக்கலம் பண்ணின்னு இருக்கும்போது, சோத்திரம், ஆமாம், பாம்பு கட்சி செத்து போகிறான், சோத்திரம், வியாதி வந்து செத்து போகிறான், டபாக்குன்னு குஷ்டரோகம் வந்துடுது. ஆமாம், சோத்திரம், ஹல்லேலூயா. வாய் மேல் வாயோடு கூட ஒட்டிக்குது. இவ்வளோ நாளைக்கு நீ பேச மாட்டேன்னுறாரு. என்னென்ன காரியம். அப்புறமா இது தூக்கி மேலே கட்டு, அதை நோக்கி பார்க்குறவன்லாம் வெண்கல சர்பத்தை ஒன்று செஞ்சு தூக்கி கட்டு, அப்போ அதை நோக்கி பார்க்குறவனுக்கு இந்த வியாதியிலேருந்து தப்பிப்பான்றாரு. அதை நோக்கி பார்த்தா அவன் தப்பிச்சுக்கிறான். இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட எப்படி வருவோம்? எல்லா நாடி நரம்பும் ஒடுங்கி சும்மா கையை கட்டிமனு அப்படியே பணிவோடு வருவோம். சோத்திரம், ஆமென். ஏன்னா அவ்வளோ பயம். அப்படி இருந்தது ஓல்ட் டெஸ்டமென்ட். சோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு பவுல் சபைக்கு எழுதுறாரு, தைரியத்தோடு அப்படின்ற வார்த்தையை போடுறார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான
பயபக்திக்குரியதான, பயத்துக்குரிய, நடுக்கத்துக்குரியதான ஒரு தேவனாக தான் யூத ஜனம் பார்க்குது. பல நேரங்களில் யூத மக்கள் மோசே இடத்துல போய் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன? இவர் இப்படியே எங்களை அடித்து சாவடிச்சிடுவாரியா, எதுக்கையா எங்களை கொண்டு வந்த, நாங்கள்லாம் இங்கே செத்து போகிறதுக்காக கொண்டு வந்த அப்படின்னு. ஏன்னா அவன் அவ்வளோ மரணத்தை பார்க்குறான், தேவனுடைய தண்டனையை கண்ணால் பார்க்குறான். அதனால் அவன் சொல்கிறான், இவர் எங்களை அப்படியே அடித்து சாவடிச்சிடுவார், இதுக்காக எங்களை நீ வெளியாக்கி கொண்டு வந்தீர்ன்றான். அப்போ தெய்வத்தை குறித்து அவனுக்கு இருந்ததான பார்வையும் பயமும் எப்படி இருந்திருக்கு பாரு. ஆமென், சோத்திரம். இந்த மலை மேலே ஏறி வராத, நீ போக மாட்ட அப்படின்னா, ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே போக மாட்டேன்றியே அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாம், மலை மேலே ஏறி முயற்சி செய்கிறான், செஞ்சவன்லாம் செத்து போகிறான். அப்போ இதுதாங்க பிக்சர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்லை, தேவனும் மனுஷனும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீங்களே நான் எகிப்துக்குள்ளே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பார்த்தா ஊர் ஃபுல்லாக தவளை, என்ன எங்கே பார்த்தாலும் தவளை. சோதரம். ஆரம்பம் பார்த்தா பேனு, தலையில் பேன் இருந்தாலே முடிய மாட்டேங்குது, அதுக்கே எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. சோதரம். பேனு, ஃபுல்லாக பேனு, நைல் நதி ரத்தமாக மாறுது. இதெல்லாம் பார்த்துருந்தா எப்படி இருக்கும்? சோதரம். மோசையை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும். இவன் சரியான இவன்டாப்பா இவன். சோதரம். இவன் வாயில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நின்றுடக்கூடாதுராப்பா. இவன் எதனா ஒன்று சொல்லிவிட்டான்னா வம்பு. அவனை பார்த்தாலே மந்திரவாதிமாக தான் நம்ம மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கும். மோசையை பார்த்தாலே பயமாக நடுக்கமாக இருந்திருக்கும். வாங்க சார், மோசை ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா, சோதரம் அப்படின்னுவோம். எதனா இவர் கிட்ட நம்ம மாட்டிக்கினா வம்பா போயிடண்டா. ஏன்னா என்ன போய் சொல்கிறாரோ அது என்ன பண்ணுது, நடக்குது. 10 வாதைகள் பயங்கரமாக இருக்குது. ஆமென், சோத்திரம். அப்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் யோசித்தா? செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, அவ்வளோதான் அப்படின்னும் போது அங்கே கடலை 2ஆக பிரிஞ்சுதுன்னா நம்மெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அங்கே நிறைய இஸ்ரவேலர் அங்கேயே ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துட்டு எல்லாம் ஆம்புலன்ஸில் அப்போலோக்கு தூயின் போக வேண்டியதான். ஏன்டா ஆச்சு? என்னங்க இது, கடல் 2ஆக பொழந்து போச்சுங்க. சோதரன். இதில் எவங்க நடக்கிறது? நடக்கவும் எனக்கு பயமாக இருக்குதுங்க, எப்போ மூடிக்கும்னு தெரியாது. சோதரன். இது என்ன தெய்வமாக, இது என்னங்க இது அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும்? சோதரன். நடுங்கிடும்ல உடம்பெல்லாம். அப்படிப்பட்டதான தெய்வன் அவர். சோதரம். அப்படியே திரும்பி பார்த்தா அவன்லாம் உள்ளே வந்துட்டு இருந்தானா, அந்த பக்கம் நான் கரை ஏறினவுடனே 2த்தையும் ஒன்றா சேர்த்துட்டாரான், அவன்லாம் மிதக்கிறான் அங்கே. ஆமென். மீரியாம் டேமரின் எடுத்துன்னு அங்கே போய் பக்கத்து அந்த கரைக்கு போயிட்டு பாட்டு பாடுது. சோதரம். ஆமென். கொஞ்சம் பேர் தான் பாட்டு பாடியிருப்பான், கொஞ்சம் பேர் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான் கண்ணெல்லாம் நட்டுக்கன்னு. என்னடா நடந்துச்சு இப்போது, இது என்னடா இது, இவர் யாரா இவர்? ஆமென். பாட்டாக வந்திருக்கும் நம்மளுக்கு வாயில். சோதரம். மயக்கமாயிட்டு இருக்கும். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு தெய்வன் பாருங்க. சோதரம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கால சபை எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். இப்போ அவர் நிருபம் எழுதுறாரு, தைரியத்தோடு கிருபாசன தண்டையில் வா. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரியதான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாரு. ஆமென். தைரியத்தோடு கூட இந்த ஆண்டவர் விட்ட வா அப்படின்றார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக வா. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நான் நிறைய வசனங்களுள்ளெல்லாம் போல உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். கவனிக்கணும். இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதான உனக்கும் எனக்கும் சோத்திரமாமே தேவனுடைய சமூகத்தில் வருவது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அதை ப்ராக்டிஸ் ஆக்கணும். அப்போ எப்படி வர சொல்கிறாருன்னா, தைரியத்தோடு வான்றார். இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம வர முடியாதபடிக்கு பலவிதமான காரியங்கள் நம்மை தடுக்குது. அது நம்முடைய பாவமாக இருக்கலாம், அல்லது நம்மை நாமே நிதானிக்கிற நிதானங்களாக இருக்கலாம். நான் ஒர்த்தி இல்லை, நான் தகுதியானவன் இல்லை என்று நம்மை நாம் நினைத்து கொள்ளலாம். தேவ சமூகத்தில் வர நான் தகுதி இல்லாதவன் என்ன நினைக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, சோத்ரம். இப்படி பலவிதமான எண்ணங்கள். அடுத்தது மற்றவன் எனக்கு சொல்கிறதான காரியம். ஆமென். மற்றவன் எனக்கு சொல்லி கொடுக்குறதான டீச்சிங், மற்றவங்க சொல்கிறதான உபதேசங்கள் என்ன தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாதபடி தடுக்கலாம். ஆமென். உன்னை குற்றவாளியாய் நியாயம் தீர்க்கலாம்.
ஆமென், ஹல்லேலூயா. அல்லது உன் சிந்தனைகளுக்குள்ளே வந்து ஏறிக்கொண்டிருக்கிற பிசாசானவன், சத்ருவானவன் சொல்லலாம் நீ குற்றவாளி என்று சொல்லி. அந்த சத்ரு உன்னை குற்றவாளி என்று சொல்லுகிறதுனால நீ தேவ சமூகத்துக்குள்ளே வராமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு கேள்வி, உன்னை குற்றவாளி என்று சொல்லுகிறவன் உனக்காக மரிக்கல. ஆமென், ஹல்லேலூயா. நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறவன் உனக்காக மரிக்கல. ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம். இவர்கள் எல்லாம் உன்னை தேவ சமூகத்தை விட்டு தூர கொண்டு போயிடுவாங்க. உபதேசம் என்ற பேரில் உன்னை தூர கொண்டு போயிடுவாங்க. ஆனால் பவுல் சொல்றான் சபைக்கு, தைரியத்தோடு கூட கிட்ட வா. ஆமென், ஹல்லேலூயா. முட்செடியானது எரியுது. அவன் மோசே மந்தை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஒரு காட்சியை பார்க்குறான், முட்செடி எரியுது. அங்கே வந்தபோது ஆண்டு சொல்றாரு, கிட்ட வா. ஆமென், இதுக்கு கிட்ட வா, தைரியமாக கிட்ட வா, என்ன நடக்குதுன்னு வந்து பாரு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கிட்ட வந்தபோது தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆமென். ஆண்டவர் சொல்வார், இது நான் உன்னை சந்திக்கிற இடம், நான் உனக்கு சொல்லுகிறதான இடம். அப்போ நீ குற்ற எண்ணத்தோடு கூட, குற்ற மனப்பான்மையோடு, நீ தகுதி இல்லாதவன் என்ற எண்ணத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வர முடியாமல் நீ நிற்பாயானா, யூ நெவர் ஏபிள் டு மீட் காட். நீ ஒரு நாளும் கர்த்தருடைய சந்திக்க முடியாது. நீ ஒரு நாளும் தேவன் சொல்லுகிறதையும் கேட்க முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? நான் பேசுறது காதில் இறங்குதா உங்களுக்கெல்லாம்? இறங்குதுன்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாளும் நான் அல்லது நீங்கள் முற்றிலுமாய் தேறினவர்களாக என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாது. ஸ்தோத்திரம். பவுல் அதான் சொல்றாரு, நான் முற்றிலும் தேறினவன் அல்ல, ஆனால் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் என்ன பண்ணுறேன், நான் முயற்சி செய்கிறேன். எவ்ரிடே நான் பிரயாசப்படுறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். ஆமென். அர்த்தம் சொல்றாரு, தன்னைத்தானே வெறுத்து. தன்னைத்தானே என்ன, நான் எப்படி வெறுக்கிறது? தன்னைத்தானே வெறுத்து. உன்னை நீ என்ன பண்ணிட, வெறுத்துரு, அவ்வளோதான். அப்போ வெறுத்துட்டினா அப்புறமா ஒன்றும் கிடையாது. இப்போ தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆமென், ஹல்லேலூயா. தட் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், இல்லையா? உன்னை போல பிறனை எப்படி நேசிச்சிடுறீங்களா நீங்கள்லாம்? சோதரு, நான் நேசிச்சிடுறேனா? உன்னை போல பிறனை ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுத்துருன்னா நம்ம வீட்டிலலாம் பீரோவே தேவையில்லையே. எதுக்கு பீரோ 7,000 10,000 போட்டு வாங்கிக்கின்னு? ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுத்துருன்னா வீட்டில் பீரோவே தேவையில்லை. எதுக்கு? சோதரம். ஆமென். 1 மைல் உன்னை கூட கூப்பிட்டான்னா 2 மைல் போன. என்ன அர்த்தம்? எதனா ஒரு உதவி செய்ய கேட்டான்னா இன்னும் என்ன பண்ண அவனுக்கு அதிகமாக உதவி செய்யினா, நம்ம வேலையை பார்த்துக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. இதில் அடுத்தவங்க கூட நான் எங்கள் ஊர் சுற்றினுங்கிறது. ஆமென். ஸோ அப்போ வார்த்தையினுடைய கணம் என்னன்றதை பார்க்கணும். அது எதை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னால், உன்னை நேசிப்பது இல்லை, உன்னை வெறுக்கிறதான ஒரு வாழ்க்கை. தன்னைத்தானே வெறுத்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டுது? அவர் பிதாவினுடைய சன்னிதானத்தில் அவர் பிள்ளையாக இருந்தாராம். அந்த மேன்மையை அவர் என்ன பண்ணாராம்? வெறுத்து தாழ்மையின் கோலமாகி ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் என்ன பண்ணாராம்? வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நான் சொல்கிற இந்த வசனங்களின் அடிப்படையில் எல்லாம் நீங்கள் ஒருவரை பார்ப்பீர்களானால் யாருமே அந்த வசனத்துக்குள்ளே அடங்க மாட்டார்கள். ஆமென். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், சோதரன். நான் தைரியமாக பேசுகிறவன், நான் தைரியமாக பேசுகிறேன். இந்த வசனத்துக்குள்ள எந்த தலை சிறந்த ஊழியர்களாக இருக்கட்டும், பெரிய ஸ்தாபனத்தின் தலைவர்களாக இருக்கட்டும், யாருமே இந்த வசனத்துக்குள்ளே அடங்க முடியாது, மாட்டார்கள். காரணம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அது அல்ல. ஆமென், சோதரம். அப்போ அதை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்? விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். சோதரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் தனக்கென்று தான் என்ன பண்ணுறான்? வாழ்கிறாங்க. ஊழியமும் அவர்களுக்கானதாய் மாறி போயிடுச்சு.
அதனால் ஊழியமும் பிறனுக்கானதா இல்லை, ஊழியமும் யாருக்கானது? அவர்களுக்கானதாக மாறி போய்விட்டது. அதனால் யாருமே இந்த வசனங்களுக்குள்ளே அகப்படுகிறவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு விகற்பமாக இருக்கலாம், ஆனால் திஸ் இஸ் த ட்ரூ, இதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ இப்படி நம்ம இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துக்கு வாங்க, தைரியத்தோட. அப்போ எந்த தைரியத்தில் நீ ஆண்டவர்கிட்ட வருவ இன்னைக்கு காலையில்? இந்த வசனத்துக்கு உள்ள நம்மெல்லாம் இல்லை. உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. நீ கொடுத்தினா வந்து அவன் சாப்பிட்டு போயிடுவானா? சோதரம் எட்டி வச்சுட்டு போயிடுவான் நீ வைக்கிற சோறை. ஏன்னா அவன் தான் சத்ருவாச்ச. ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு உன் சகோதரனிடத்தில் பிரச்சனை இருக்குமானா என்ன பண்ணாத, வந்து காணிக்கே போடாதன்றார். அந்த மாதிரி நீங்கள்லாம் போடலைன்னா காணிக்கை போயிட்டு காலி ஆகிடும். அத்தனை பேருக்கும் பிரச்சனை உண்டு. எவன்கிட்டயோ எந்தெந்த சொந்தக்காரங்கிட்டயோ பிரச்சனை பண்ணுறவன் தான் சொந்தக்காரனே, அவனுக்கு பேர் தான் சொந்தம். ஆமென். அப்போ பிரச்சனை இருக்கிறவன், சொந்தக்காரங்கிட்ட கோபமாக இருக்கிறவன், பேசாதமாக இருக்கிறவன் எவனை காணிக்க போடக்கூடாதுடா அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஏங்க இன்னைக்கு காணிக்க இல்லை? ஓ நீ தானேயா சொன்ன, எங்கள் எல்லாருக்கும் எவன் கூடவா பிரச்சனை இருக்குதுயா, எவன்கிட்டே நாங்கள்லாம் பேசாமல் தான் இருக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே வந்து வர முடியுமா? அடங்குமா? முடியாத. ஆமென். அப்போ எந்த தைரியத்தில் நான் வருறது ஆண்டவர்கிட்ட? அப்போ என் மனசாட்சி என்னை குற்றவாளின்னு சொல்லுது பல விஷயத்தில். ஆமென். ஹல்லேலூயா. பல புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னதான வசனங்கள், பவுல் சொன்ன ஆலோசனைகள், இவைகள் எல்லாம் பார்ப்பேனானால் அவன் அடிப்படையில் நான் கிருபாசன தண்டையில் என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. ஐ எம் நாட் worthy at all. ஆமென். சோதரம். அதனால தான் அவர் அந்த ஒரு வார்த்தையை போடுறார், தைரியத்தோடு கூட வா. அப்போ எது எனக்கு அந்த தைரியத்தை தருது? வர நான் குறைவுள்ளவனா நிற்கிறேன் ஆண்டவருடைய பார்வையில், நான் நிறைவுள்ளவனா இல்லை. சோதரம். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சோதரம். கர்த்தருடைய நாள் வரைக்கும் நான் ஆசையாக தொடருகிறேன். அந்த நாள் வரும்போது ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த கிருபைக்கு காத்திருக்கிறேன், பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ எது என்னை ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வருதுன்னு சொன்னால், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அப்போ இந்த மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, மனுஷனுடைய கைவேலையினால் செய்யப்பட்ட கூடாரத்தில் அல்ல, ஆண்டவராகிய தேவன் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினாராம். எப்படி? சொந்த இரத்தத்தினால. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சொந்த இரத்தம், அவர் பலியாய் மாறினதினாலே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே, அவர் இரத்தத்தை சிந்தினதினாலே, அந்த இரத்தம் உன்மீது மென்மீதும் தெளிக்கப்பட்டதினாலே, சோதரம், ஒரு நித்திய மீட்பை, இட்டர்னல் மீட்பு, அது நித்திய மீட்பு, சும்மா கொஞ்ச காலத்துக்கு இல்லை, நித்திய மீட்பை உங்களுக்காய் எனக்காய் அவர் உண்டு பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எது இன்னைக்கு நான் குறை உள்ளவனாக தான் இருக்கிறேன், நான் நிறை உள்ளவனா இல்லை ஆண்டவருக்கு முன்னாடி. ஆமென். நான் குறை உள்ளவனா இருக்கிறேன். ஆனால் எது என்னை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருது, எது தெய்வ பிரசன்னத்துக்குள்ள வருது? காலையில் தூங்கி எழுந்தவொடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக எது எனக்கு தைரியம் கொடுக்குதுன்னு சொன்னால், அவருடைய ரத்தம் எனக்கு தைரியத்தை கொடுக்குது. போடா அல்லேலூயா, அல்லேலூயா.
வேற எதுவும் எனக்கு தைரியம் கொடுக்க முடியாது, வேற யாரும் எனக்கு தைரியம் கொடுக்க முடியாது. அவருடைய ரத்தம் தான் காரணம். அது எனக்காய் சிந்தப்பட்டதான ரத்தம். அவர் எனக்காய் பலியாய் மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால தான் நான் இன்னைக்கு அந்த சன்னிதானத்துக்குள்ளே பிதாவின் அருகிலே நான் குமாரனுடைய ரத்தத்தினாலே நான் வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 25 26. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல. பிரதான ஆசாரியன் பாருங்க, தன் சொந்த ரத்தத்தோட அல்ல, அந்நிய ரத்தம். சொல்லுங்க, அந்நிய ரத்தம். அப்ப ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அதை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் தான் என்ன பண்ணுவானா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அதுதான் வருஷம் 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 இல்ல, வருஷம் வருஷம் இயேசு உனக்காய் எனக்காய் மரிக்கல, ஒரே தரம். படிங்க 26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த செய்தியை கேட்கிறதான எல்லாருக்கும் நான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் தேவ பிரசன்னத்துக்கு வந்து நின்று ஆண்டவரே என்று கூப்பிடுறேன்னு சொன்னா அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, தேவன் உனக்காய் சிந்தினதான ரத்தம். அந்த ரத்தம் தான் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் தைரியத்தை தருது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சத்ருவானவன் ஒருவேளை உன் காதல வந்து நீ தகுதியானவன் இல்லை, நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர தகுதி இல்லை, நீ அப்பா பிதாவின் கூப்பிட நீ தகுதி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும், அப்பால போ சாத்தானே, என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அந்த ரத்தத்தின் வல்லமையினால இன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு நான் வரேன். ஆமென், ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடி. கவனிக்கணும் அந்த வசனத்தை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரை. எப்படிங்க? மாம்சத்தை எதுக்கு சொல்றாரு? ஒரு கேட்டனுக்கு சொல்றாரு. ஏன் கேட்டனோடு கூட ஒப்பிடுறாங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த திரைக்கு ஏன் இயேசுனுடைய சரீரம் ஒப்பிடப்படுது? திரை என்ன ஆச்சு? ரெண்டாய் கிழிக்கப்பட்டது. எந்த திரை? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி ஒரு திரை தொங்குச்சு பாரு. அந்த திரை இயேசு மரித்த போது எப்படி ஆச்சாம்? ரெண்டாய் கிழிக்கப்பட்டது. அதை தான் இங்க எக்ஸாம்பிளா சொல்றாரு. இயேசுடைய சரீரமாகிய திரை உனக்காய் ரெண்டாய் கிழிக்கப்பட்டதாம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி அந்த திரைச்சீலை கிழிஞ்சதோ அதுபோல இயேசுடைய சரீரம் நொறுக்கப்பட்டது, இயேசுடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. நமக்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிற்று. ஓ, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்லுது பாங்க, ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காலையில் நான் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆமாம், இன்னைக்கு நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டோடைய ஆராதிக்கிறோம், ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும். எதனால வருகிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக வாழ்கிறோம் அதனால வருமா? இல்லை. எனக்காக இயேசு கல்வாரியில் தன் ஜீவனை தந்தார். அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் தான் என்னை கொண்டு வந்து நிறுத்துது. எந்த மனுஷனும் அல்ல, எந்த மனுஷனுடைய வார்த்தையும் அல்ல, எந்த மனுஷனும் எனக்கு தருகிற தைரியம் அல்ல, இந்த ரத்தம் எனக்கு தைரியத்தை தருது. ஆனால் இந்த காலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும், தேவ பிரசன்னத்தில் வருவது உன்னுடைய உரிமை என்பதை இன்னைக்கு நான் சொல்கிறேன். கடமை இல்லை, அது உன்னுடைய உரிமை. ஆமென், ஹல்லேலூயா. எனவே தேவ சமூகத்தில் பிரசன்னத்தில் வருவதற்கு தடையே உண்டாகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா.
எல்லா வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். ஆமென். சோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை துதிக்க, பாட, அவரை கொண்டாட, அவருடைய நாமத்தை புகழ, ஆண்டவருடைய இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார, உன் மனதை திறந்து பேச, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கெல்லாம் நீ என்னைக்கும் தைரியமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம், ஆமாம் பெருசாக ஜெபம் பண்ண முட்டி போட்டுக்கணும், நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்டுறாராக்கும் அப்படின்னு சொன்னால், அப்பால போ சாத்தானே, என் ஜெபத்தை நீ கேட்க மாட்ட, என் ஆண்டவர் கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ யார் ஜெபத்தை கேட்க? உங்ககிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் பிசாசு நிறைய இருக்குது மனுஷ ரூபத்தில். அந்த பிசாசுங்க தான் நம்மளை என்ன பண்ணிடும்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போக வச்சிரும். ஆமென். சோத்திரம். அந்த பிசாசுங்க தான் சொல்லணும், ஆமாம் இவர் பெரிய உத்தமர், பைபிள் தூக்கினார் படிக்கிறதுக்கு காலையில், நேற்று நைட்டு போட்ட சண்டை என்னன்னு தெரியாதாக்கும் அப்படின்னும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீ பைபிளையும் திறக்க மாட்ட, ஆண்டவர் சமூகத்துக்கு ஜெபத்துக்கும் வரமாட்ட, ஒன்றும் பண்ண மாட்டேன், நாளைக்கு நீ பின்மாற்றக்காரனாக போயிடுவேன். ஆமென். அதுதான் சத்துனுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நான் சொல்கிறேன். ஆமென். எவன் என்ன சொன்னாலும் சரி, அவன் உனக்காக சாவலை, உனக்காக மரித்தவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு கூட, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு இது வேணும், அந்த தைரியத்தோடு கூட, சோத்திர கம்யூனியன் எனக்கு வேணும், அந்த தைரியத்தோடு கூட நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே வரணும். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. எனவே சபையினுடைய ஊழியக்காரனோ அல்லது பாஸ்டர், ரெவரண்டு, டாக்டர், டிடி, டாடி, இவங்கெல்லாம் யாரும் சொல்லி நீ வர வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அவங்க யாரும் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு சர்டிஃபிகேட் எதுன்னா, கர்த்தர் உனக்காக ஜீவன் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுடைய ரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்கள் கைக்கு இப்போ பரிமாறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இதை வாங்கும் போது உங்களுக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி வரணும், அவ்வளோ சந்தோஷம் வரணும். இந்த ரத்தம் தான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துறது, என் பயத்தை எடுத்து போடுது. ஆமென். ஹல்லேலூயா. என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது இது. ஆமென். ஹல்லேலூயா. எனவே பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட அல்ல, தைரியத்தோடு கூட, இயேசுவின் ரத்தத்தும் என்கிற தைரியத்தோடு இந்த கிருபாசன தண்டையில் நாம் சேர கடவோம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தான் கர்த்தர் கிருபையை தருகிறார், கர்த்தர் இரக்கத்தை பொழிகிறார், கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இவை அனைத்தையும் வாங்கி கொள்ள தேவ சமூகத்தில் வா என்று பவுல் உன்னையும் என்னை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு மனுஷன் சொன்ன வார்த்தைகளினாலே தேவ சமூகத்தை விட்டு நீ தூரமாக இருப்பாயானால், உன் வாழ்க்கையை நீயே பார்த்து, ஐயோ நான்லாம் ஒன்றும் தகுதியானவன் இல்லை, என்கிட்ட இந்த குறை இருக்குது அந்த குறைன்னு சொன்னால், அது நிமித்தம் நீ தூரம் இருப்பாயானால், இன்னைக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை தருகிறார். வா, தைரியத்தோடு கூட வா, எவனுக்காகவும் பயப்படாத. நான் உன்னை என் பிள்ளையா மாற்றிருக்கிறேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். எனவே தைரியமாக என்கிட்ட என்ன பண்ண, வா என்று இன்னைக்கு கர்த்தர் அழைக்கிறார். எதனாலனா அவருடைய சரீரம் ஒரு 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 ஸ்கிரீன் எப்படி கிழிதோ அப்படி கிழிக்கப்பட்டதாம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சரீரமெல்லாம் ரத்தம், காயம், ஈட்டினாலே குத்தப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. 1 அடிகள் அவர் அடிக்கப்பட்டார். சோத்திரம். ஆமென். அப்படி உனக்காய் பாடுபட்ட ஒரு தேவன் தான் சொல்றாரு, என்கிட்ட வா. உன்னை தடுக்கிறவன் யாரு? உன்னை எது தடுக்குது? ஆமென். இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால சத்துருவை விலகி ஓடு என்னை விட்டு, நான் தேவ சமூகத்துக்கு போகிறவன். ஆமென். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் எல்லாரும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இது உனக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று இயேசப்பா சொன்னார். இது எவனுடைய சரீரமும் இல்லை. ஆண்டவர் சொல்லலாம், இது மை ஃப்ளஷ், உனக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உனக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இது புது உடன்படிக்கையின் ரத்தம், பழைய உடன்படிக்கை அல்ல. இது புது உடன்படிக்கையினுடைய ரத்தம். இந்த ரத்தம் தான் உன்னை ஆண்டுடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சோத்திரம் பண்ணி அப்படியே தேவனுடைய சமூகத்துக்குள்ள, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள அப்பத்தை ரசத்தை நம்ம புசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து அந்த பல்லவி பாடலாமா? ரத்தமே விலையேற பெற்ற ரத்தம், விலையே கொடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு விலை இல்லை.
உன் மீது வைத்ததான அழைப்பு அத்தனை மகா பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டது. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து, சிந்தப்பட்ட ரத்தமே. ஓ ஹல்லேலூயா. ரத்தமே, ரத்தமே, விலையாக. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ரத்தமே. இயேசுவின் ரத்தம் இந்த காலையில சபைக்குள்ள செயல்படட்டும் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்கு தைரியத்தை தருகிற ரத்தம், எங்கள் பாவ கரைகள் எல்லாம் மாற்றுகிற ரத்தம். ஓ உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. எஸ்லோ, மீண்டுமாய் மீண்டுமாய். ரத்தமே, பட்ட ரத்தமே, ஏறப்பெற்ற ரத்தமே, ரத்தமே. Thank you Lord.